மக்களை பராமரிக்கிறார். அவர்களோடு முதலாவதாக செய்த உடன்படிக்கை அப்படியே விட்டுவிடாமல் தொடர்ந்து பராமரிப்பு. படைத்தது யாவே தேவன், நன்மையானதை போதித்து வழிநடத்துகிறார் ஞான கண்மலையாகிய கிறிஸ்து, பராமரிக்கிறது தூய ஆவியானவர். ஆகவே சிதைந்து கிடக்கிற சமூகத்தை மாற்றுருவாக்கம் செய்து நீங்கள் இப்படியே இருக்கிறது அல்ல, நீங்கள் முன்னேறி செல்ல வேண்டும். நீங்கள் இந்த நிலை ஒரு தற்காலிகமான நிலைதான், இது நிரந்தரமானது கிடையாது என்று சொல்லி இந்த இடத்திலே திருத்துவ கடவுள் இங்கே செயல்படுகிறதை நாம் பார்க்கலாம். இரண்டாவது திருமறை பகுதியிலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், திருச்சபையை முத்திரையிடம் திருத்துவம் என்று எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3 முதல் 14 வரையுள்ள வசனங்களை நாம் பார்த்தோம். இது ஆசிய மைனருள்ள திருச்சபைகளில அங்கு இருக்கிற மக்களுக்காக இந்த நிறுவம் எழுதப்பட்டது. புற சமய வெளி சமய அழுத்தங்கள் அந்த திருச்சபையில காணப்பட்டது. நாம் யாரை வணங்குவது, அவர்கள் சொல்வதை வணங்குவதா என்று சொல்லி ஒரு திரிபு கோட்பாட்டு கொள்கை அங்கு காணப்பட்டது. ஒரு ஏகாதிபத்திய சித்தாந்தம் அங்கு திருச்சபைகளே நிலவி வந்தது. தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள போராட்டம் செய்வதற்கு கூட தயங்காமல் அந்த ஒரு போராட்ட நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டது. இந்த பகுதி திருத்துவத்தை பற்றி விளக்குவதற்கான ஒரு நீண்ட பகுதியாக நாம் பார்க்கலாம். இந்த இடத்துல ஒவ்வொருவரையும் பிரித்து பிரித்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். கடவுளுடைய ரோல் என்ன, ரோல் ஆஃப் காட், ரோல் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், பரிசுத்த ஆவியானவருடைய ரோல் என்ன என்று சொல்லி ஒவ்வொருவரையும் பிரித்து பிரித்து நாம் இதை நாம் ஒவ்வொரு வசனமாக வாசித்தால் நாம் புரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து நாம் வாசித்த திருமறை பகுதியிலே 4வது 3வது வசனத்திலிருந்து பார்த்தோம் என்று சொன்னால், அவர் நம்மை தெரிந்தெடுக்கிறார். தெரிந்தெடுக்கிறது யார் என்று சொன்னால் ரோல் ஆஃப் காட். அவர் இஸ்ரேல் மக்களை தெரிந்தெடுத்தது போல ஒவ்வொருவரையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். தெரிந்தெடுத்து மட்டுமல்ல, ஒரே குடும்பமாக அந்த இடத்துல தத்து எடுத்திருக்கிறார், ஒரு அடாப்ட் செய்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆக தெரிந்தெடுத்து ஒரே குடும்பத்தில் இணைக்கிறார். ஒரே குடும்பத்தில் இணைத்து அனைவரையும் சகோதர சகோதரிகளாக மாற்றி இருக்கிறார் என்று சொல்லி பிதாவினுடைய செயலை இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செயலை செய்திருக்கிறார்? 7 முதல் 10 வரையுள்ள வசனங்களை நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் அதிலே புரிந்து கொள்ளலாம். ஜீசஸ் கிரைஸ்ட் பாவ மன்னிப்பை அந்த இடத்துல கொடுக்கிறார், மீட்பை கொடுக்கிறார், கிருபையை தந்திருக்கிறார், எல்லாரையும் ஒன்றிணைக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாரையும் ஒன்றிணைக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உடன் சுதந்திரர், இன்ஹெரிட்டன்ஸ், அந்த உடன் சுதந்திரர், அவரோடு கூட உடன் சுதந்திரர். இயேசு கிறிஸ்துவிடம் என்னவெல்லாம் இருக்கிறதோ அப்படியே பெற்றுக்கொள்ளும் தன்மையை